ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சோசியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோட் இருக்குண்ணே ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இப்போ அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா சக்திவேல் கிட்ட பாண்டியனும் இங்கே கோமதி அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா யாருமே வரலாம், அந்த பர்த்டே ஃபங்க்ஷனே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் போயிடுறாங்க. இங்கே பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா அந்த பரதேசி குடும்பம் வந்தால் தான் இவங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடணும்னா அப்படியேப்பட்ட பர்த்டே ஃபங்க்ஷனே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுமே பார்த்தீங்கன்னா பயங்கர கோபமாகவும் அங்கே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தாவுமே எனக்கு அவங்க வந்தால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன், அப்படி இல்லைனா இந்த ஃபங்க்ஷனுக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே சைலண்டாகவும் போயிடுறாங்க. சக்திவேலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாகவும் அங்கே பாண்டியன் குடும்பம் திட்டிட்டு அங்கே பாண்டியன் குடும்பம் வரலனா கூட பரவாயில்ல, அப்போத்தா அவங்க வரலன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயே இருந்தால் கூட தூக்கிட்டு போயிட்டு அங்கே பர்த்டே ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேலுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்துவேல் பார்த்தீங்கன்னா சக்திவேல் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, அப்பத்தாவோட கடமையை நம்ம செய்யணும், அப்பத்தா எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாயை திறந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட யாருக்கிட்டையுமே கேட்டதில்லை. ஆனால் அப்போத்தான் ஒரு விஷயம் ஆசைப்பட்டு பர்த்டேன்னு கேட்குது, அந்த ஆசை நிறைவேறிட்டு போட்டுமே அவங்க வந்து நம்மளை எதுவும் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. அவங்க பாட்டுக்கு வந்து எங்கள் அப்பத்தாவையும் பார்த்துட்டு அவங்க சைலண்ட்டாகவே போயிடுவாங்க. நம்ம எதுக்கு பிரச்சனை பண்ணணும், அவங்க பண்ணுற மாதிரி பண்ணட்டும், நம்ம எப்படி பர்த்டே ஃபங்க்ஷனை கொண்டாடணுமோ அப்படி நாமளும் பார்த்துக்கணும் அப்படின்னு சக்திவேலுக்கிட்ட முத்துவேலுமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவமாக அங்கே ராஜ் அங்கே இருக்கா, உங்கள் பொண்ணு அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தான் அங்கே கூட்டு குடும்பமாக நீங்கள் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறீங்களா? நீங்கள் அவங்கள சும்மாவே பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ தப்பு பண்ணாலுமே நீங்கள் சேர்த்து வச்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பரதேசி பாண்டியன் குடும்பத்தில் நீங்கள் போயிட்டு நீங்களும் மாட்டிக்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுமே பார்த்தீங்கன்னா முத்துவேலை பார்த்து கோவமாகவும் கேட்டு போயிடுறாங்க. இங்கே மாரியும் வடியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாகவும் சக்திவேல் பேசுகிறத பிடிக்காமலையும் அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பத்தா ஆசை கடைசி ஆசை பார்த்தீங்கன்னா இங்கே கோமதி அவங்க குடும்பத்தில் எல்லாருமே ராஜி கதிர் செந்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்தால் தாங்க அந்த பர்த்டே ஃபங்க்ஷனே நான் அப்போ வருவேன், இல்லைனா என்னால் கண்டிப்பாக வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ட்ரிக்டாகவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டு எங்கள் சக்திவேலுமே பார்த்தீங்கன்னா நம்ம எது சொன்னாலுமே இங்கே நடக்க போகிறதில்ல, இங்கே முத்துவேல் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும், நம்ம என்ன சொன்னாலுமே நடக்காதுங்க. குமார பையிலையும் அங்கே பாண்டியன் குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக போயிட்டுருக்கான். இப்போ அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவனுக்கு கொஞ்சம் மென்டல் இது ஆகிட்டுருக்கா என்னன்னு தெரியல. இங்கே பாண்டியன் குடும்பம் பேச்சு எடுத்தாவே அதை பற்றி பேச வேணான்னு சொல்லிடுறான். இவன் அன்றைக்கி கோர்ட்டு முன்னாடி அரசு காலில் விழுந்தான் பார்த்தியா, அப்பயே இவன் நம்ம வீட்டு மரியாதையெல்லாம் கப்பல் ஏற்றிட்டான். இதுக்கு மேலே என்ன இருக்குது, அவங்க எதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு மாற்றினா நான் வந்து சும்மா கலந்துக்குவேன், ஆனால் அதில் நான் இது சுத்தமாக பார்த்தீங்கன்னா விருப்பமே இல்லைனாலையும் உங்கள் முத்துவேல் சொன்னதுனால நாங்கள் வந்து நில்லுவேன். ஆனால் அந்த பரதேசி பாண்டியன் குடும்பத்தை பார்த்தாவே எனக்கு பத்திரி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோதுலையுமே அங்கே சைலண்ட் ஆகிடுறாங்க. மீனாவும் செந்தில் பண்ணுற அந்த கிறுக்குத்தனத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மீனாக்கு பயங்கரமாக கோபமாகவும் வருது. ஏன்னா அங்கே காசு இல்லைனாலுமே பாண்டியன் 10 லட்சம் கொடுத்தாங்க, அந்த 10 லட்சத்தை வச்சு அங்கே டேபிள் சோபா எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அங்கே மீனாவை கேட்காம எல்லா வேலையுமே செஞ்சுட்டு அங்கே மீனாவை ரொம்பவே கோவம் ஏற்றிட்டு இருக்காங்க. மீனாவுமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பிடிக்காம இங்கே நம்ம அத்தை வீட்டுக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துடுறாங்க. இங்கே செந்திலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாகவும் மீனா கிட்ட சண்டை போட்டுட்டு இங்கே இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருந்தால் இரு, அதே மாதிரி நீங்கள் இருக்க முடியலன்னா அங்கே டேரெக்டாக எங்கள் அம்மா வீட்டுக்கெல்லாம் போகணும் அவசியம் இல்லை, உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிடு, எங்கிட்ட நீ எதுவுமே பேசாத, எங்கிட்ட நீ சண்டைக்கு வரலன்னா உனக்கு தூக்கமே வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுமே பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அங்கே தான் கிளம்பிடுறாங்க. இங்கே பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு அப்பத்தாவுக்கு பர்த்டேக்கு போனோம், நம்ம நாளைக்கு என்னென்ன இப்போ ஃபங்க்ஷனுக்கு என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்டு போட்டு தரேன், இங்கே சரவணன் நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க சரவணன்கிட்ட. உடனே பார்த்தீங்கன்னா மயிலுமே எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா சரவணன் கிட்ட தான் சொல்கிறாங்க. அவங்க நம்ம சொல்கிறதவே எதுவுமே கேட்க மாட்டுறாங்க, நாம் எதுக்கு இங்கே சொல்லணும், அதே மாதிரி இங்கே நம்ம மளிகை கடை கூட எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச தப்பெல்லாம் இங்கே வந்து முன்னாடி நிற்குது. நான் சந்தோஷமாக இருக்குன்னா இல்லையானே எனக்கு தெரியல. இந்த தீபாவளி இது ஃபங்க்ஷன் அதுமா எங்கள் அப்பத்தாவுக்குமே பர்த்டே என்னமோ நான் சந்தோஷமாகவே இல்லை. ஏன்னா நான் லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். ஏன்னா அப்படி ஒரு பொய்யை சொல்லிவிட்டு என்னை கல்யாணம் பண்ணி அமுச்சு விட்டுட்டாங்க. அதே மாதிரி நான் அந்த நகை கூட இப்போ இது கவரிங் நகைன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா இங்கே பெரிய பிரச்சனையாகும். இங்கே ஃபஸ்ட்டு இது சரவணனுக்கு தெரிய வந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா இங்கே நான் காலேஜ் படித்ததுமே பார்த்தீங்கன்னா ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுக்கு தெரியும். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவர் ஒரு சைடு வேறு என்ன டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கணும், அங்கே அப்பத்தாக்கு நம்ம நல்ல ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சு அங்கே செந்திலுமே பார்த்தீங்கன்னா
செந்தில்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஏதோ ஒன்று எடுங்க, நீ உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு வந்துரு, அதெல்லாம் நான் எதுவும் தலையில்லை, நான் செய்கிறது தான் உனக்கு எதுவுமே பிடிக்காது, அது உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்திலுமே சொல்லிட்டுறாங்க. மீனாவுமே பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜியை கூட்டிகிட்டு போய் நம்ம அப்பத்தாக்கு சேரீ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜுக்குமே கால் பண்ணி, ராஜி இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னால் இங்கே சகிச்சுக்கிட்டு வாழவே முடியல ராஜி, இங்கே செந்தில் பார்த்தீங்கன்னா பண்ணுறது ஒன்றுமே எனக்கு பிடிக்கவே மாட்டேது, எது ஒரு விஷயம் பண்ணுறதுனாலுமே எங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டுறாரு, இவரை நான் எப்படி தான் இது சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல, நான் எதனா ஒன்று சொன்னேன்னா என் கூட சண்டைக்கு தான் வராரே தவிர தினமும் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வராரு வேறு, இதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா இது மாதிரி பழக்கமே இல்லை, ஆனால் இப்போ சரக்கு அடிச்சுட்டு வந்து வீட்டில் சண்டை போட்டுட்டு இருக்காரு, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல ராஜி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜ் இதை கேட்டதும் ராஜுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாகவும் இருக்குது, ஏன்னா மீனாக்கா இங்கே இருந்தபோது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க, அதே மாதிரி செந்திலுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தபோது ரொம்ப நல்லா தான் இருந்தாங்க, ஆனால் வெளியில் போனதுமே அவருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ செந்தில் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு தெரிய வந்துச்சுன்னா, பாண்டியன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இங்கே செந்தில் மேலே பயங்கரமாக கோவத்தில் இருக்காரு, இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியனுக்குமே தெரிய வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையே ஆகும். மீனாவுமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லாத ராஜி, இந்த விஷயத்த எனக்குள்ளே இருக்கட்டும், ஏன்னா என் வழியெல்லாம் நான் உங்ககிட்ட தான் சொல்லி அழுவேன், ஆனால் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா நாள் போகிறதே தெரியாது, அவ்வளோ அவர் மேலே குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜுக்கிட்ட மீனாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ராஜு கேட்டதுமே, அக்கா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, இங்கே இருந்தபோது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு, அதே மாதிரி நீங்கள் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள்லாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாகவும் இங்கே நீங்கள் இல்லாமல் இந்த வீட்டில் ரொம்பவே போர் அடிக்குது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜு நம்ம 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கு போயிட்டு எங்கள் அப்பத்தாக்கு துணி எடுத்துகிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜுமே கூப்பிடுறாங்க. ராஜுமே சரிக்கா நீங்கள் வாங்க நம்ம 2 பேரும் போயிட்டு எங்கள் ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரவணனுமே மயிலை பார்த்து ரொம்பவே கோவமாகவும் திட்டுறாங்க, ஏன்னா மயில் பார்த்தீங்கன்னா அந்த கடையை உங்களுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க பாண்டியன் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் கிட்ட சொல்கிறாங்க. சரவணனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவம் வந்து, எங்கள் அப்பா கிட்ட இது நான் சமாளித்து அங்கே அந்த கடையை கட்டலை, எங்கள் அப்பா சொந்த உழைப்பில் அந்த கடையை வாங்கியிருக்காரு, அவர் இது யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது அவருக்கே தெரியும். இப்போ என்னால் போயிட்டு அதெல்லாம் கேட்க முடியாது, ஏன்னா அதை நான் சமாளித்து எதுவுமே வாங்கலை, நான் எங்கள் அப்பா என்னை வளர்த்ததும் இல்லாமல் எனக்கு எல்லாமே பண்ணிட்டாரு, அவர் என்ன தான் பண்ணலை, இப்போ அந்த கடையை நான் கேட்கவே போகிறதில்ல, அவர் கொடுக்கலனா கூட எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனுமே பார்த்தீங்கன்னா மயிலுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மயிலுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அங்கே வருத்தப்பட்டுருமா இங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க, ஏன்னா சரவணன்கிட்ட நம்ம என்ன பேசியுமே பார்த்தீங்கன்னா புரிய வைக்க முடியாது, ஏன்னா சரவணன்கிட்ட எதனா பேசினா நம்ம பண்ண தப்பெல்லாம் சொல்லி காமிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாகவும் கிளம்பிட்டுறாங்க. முத்துவேலுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பர்த்டேக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே குமார்கிட்டையும். குமாருமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வாங்கிச்சு, இப்போ இதை இன்னும் கொஞ்சம் செலவு இருக்குது, அது ஈவினிங் போய் தான் வாங்கிட்டு வரணும், ஏன்னா அங்கே ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன், அது வந்து முடியறதுக்கு கொஞ்சம் அது ஈவினிங் மேலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் சொல்லியிருக்காங்க பிரேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாரமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி குமார், அதை பார்த்து நீ கரெக்டாக பண்ணுற, ஏன்னா நாளைக்கு நம்ம கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நம்ம அங்கெல்லாம் போக முடியாது, இங்கே வெளியில் போகிற வேலையெல்லாம் இப்போயே நீ முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மொத்த வேலையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்காங்க, ஏன்னா இங்கே சுகன்யாவும் அங்கே நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து சொல்லிடுறாங்க. சுகன்யா பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா பர்த்டேக்கு வரதை இங்கே அப்பத்தாக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க. அப்பத்தாக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது, அதே மாதிரி இங்கே சக்திவேலுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது. அந்த பரதேசி பாண்டியன் குடும்பம் வந்தால் தான் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடணும்னா அப்படிப்பட்ட பர்த்டே ஃபங்க்ஷனே வேணான்னு சொல்கிறேன், நீங்கள் கேட்கவே மாட்டீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுக்கிட்ட சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா முத்துவேல் நீ தேவையில்லாமல் எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காத, அப்பத்தா பர்த்டேவை கொண்டாடணும்னா அப்பத்தா சொல்கிறத நம்ம நிறைவேற்றணும், அதே மாதிரி அப்பத்தா பர்த்டேக்கு எதனா நீ கிஃப்ட் கொடுக்கணும்னா அப்பத்தா என்ன கேட்குதோ அதை தான் கொடுக்கணும், நம்ம கேட்காது பிடிக்காது நம்ம எதனா பர்த்டே ஃபங்க்ஷன் கொடுத்தோன்னா, ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எதுவுமே வாய் திறந்து கேட்டதே இல்லை, நம்ம அப்போ தான் நினச்சதை நம்ம கரெக்டாக நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சக்திவேலுக்கு பயங்கரமாக கோபமும் வந்துடுது, ஏன்னா முத்துவேலை திட்டிட்டு கிளம்பிடுறாரு, ஏன்னா ராஜி கூட நீங்கள் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்ல, உங்கள் பொண்ணை வீட்டில் சேர்த்துக்கலான்னு பார்க்குறீங்க, அப்படியே நீங்கள் பாண்டியன் குடும்பத்துக்குள்ளே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கலாய்ச்சிட்டு அங்கே சைலண்டாக போய் அப்படியே போயிடுறாரு, ஏன்னா சக்திவேலுக்கு பயங்கரமாக
எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாண்டியன் குடும்பம் இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாவே பார்த்தீங்கன்னா சக்திவேலுக்கு எப்பவுமே பிடிக்கவே பிடிக்காது. சக்திவேல் பார்த்தீங்கன்னா பாண்டியன் மேலே பயங்கரமாக கோவத்தில் இருக்கிறதுனால அவங்க ஃபேமிலி மேலே எல்லார் மேலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாகவும் இருக்காங்க. அதுங்க சக்திவேலுக்கு யார் சொல்லியுமே பார்த்தீங்கன்னா சக்திவேலு புரிஞ்சுக்கிற நிலமையிலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சைலண்டாகவும் போயிடுறாங்க சக்திவேலு. அதுக்கப்புறம் சைலண்டாக போனால் சக்திவேலையுமே பார்த்தீங்கன்னா குமார் அங்கே பர்த்டே ஃபங்க்ஷனு அவங்க வரவே கூடாது, அப்படி அவங்க வந்தாங்கன்னா அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேலையுமே பார்த்தீங்கன்னா குமாரை பார்த்து சொல்லுவோம். அப்பா உங்களுக்கு எந்த அவமானமும் வராமல் நான் என் பொறுப்பு நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாரு. குமார் சொன்னதை கேட்டதும் சக்திவேலுக்கு பயங்கரமாக சந்தோஷமாகவும் இருக்குது. பாண்டியனுமே நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்டேருந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கோமதியுமே பார்த்தீங்கன்னா அப்போ ஆண்டவா நான் நினச்சதெல்லாம் எல்லாமே இது நடக்குது, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. எங்கள் அம்மாவை 75வது பிறந்த நாளுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. இதே மாதிரி அங்கே போயிட்டு நல்லபடியாக எல்லாமே முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாமிக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா கோமதி கும்பிட்டுட்டு இருக்காங்க. மீனாமே எங்கள் வீட்டுக்கு வந்ததும் உங்கள் கோமதியை பார்த்துட்டு பயங்கரமாக சந்தோஷத்தில் அத்தை உங்களெல்லாம் பார்க்காம என்னால் அங்கே இருக்கவே முடியல அத்தை, அங்கே தனியாக இருக்கிறதுக்கு என்னால் சுத்தமாக அங்கே இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல அத்தை, ஏன்னா அங்கே தனியாக நான் ஒன்ட்டியாக தான் உக்காந்துட்டு இருக்கணும். அதே மாதிரி அவருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போல்லாம் லேட்டாக தான் வராரு, அது வரையுமே பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் தனியாக உக்காந்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அங்கே கோமதி கிட்டே சொல்லுவோம். கோமதியுமே மீனா அங்கே உனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைனா இங்கே வந்து இருந்துட்டு நீ இங்கே தங்கிட்டு தாராளமாக போகலாம், ஏன்னா செந்தில் பார்த்தீங்கன்னா அவன் தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் திருந்தி வந்துடுவான், ஆனால் அவனுக்கு கூடிய சீக்கிரம் இது மாதிரி அவனுக்கு புரியும் நான் தனியாக போகிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பார்த்தீங்கன்னா சொல்லி சமாதானப்படுத்திடுறாங்க. மீனாவுமே பார்த்தீங்கன்னா என்ன மீனா திடீர்னு வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விடு மீனா, நீ என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே மீனாவுமே அப்பத்தாக்கு பிறந்த நாளுக்கு நான் சேரீ எடுத்து கொடுக்கலான்னு இருக்கேன், அதனால தான் கடைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா சரி மீனா நானும் வாங்கணும், அது என்ன வாங்குறதுன்னு தெரியல, நானும் சேரீயே எடுத்து கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியுமே பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. அத்தை நீங்கள் மறக்க முடியாத ஒரு கிஃப்டை அப்பத்தாக்கு கொடுக்கணும், ஏன்னா அப்பத்தெல்லாம் அவங்க மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.